கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில இமேஜை நான் உங்களுக்கு காமிக்கணும். தேவ்தத் படிக்கல் மேல ஒரு சில ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு என்னதான் காண்டுன்னு தெரியல. எத்தனையோ பேர் போரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அவரெல்லாம் விட்டுட்டு மேட்சுக்கு படிக்கல் எதுக்கு ப்ரோன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் சொல்றேனே, அவரோட 6 மேட்ச் ரெக்கார்ட் நல்லா தாங்க இருக்கு. இருந்தாலும் சம்பந்தம் இல்லாம எதுக்குங்க ஒரு பிளேயரை ஹேட் பண்றீங்க அப்படிங்கறதே புரியல. எனக்கு என்னதான் நினைக்கிறாங்கிறது புரியல. அவர் இவ்வளவு மேட்ச் சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. போன மேட்ச் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னா, ஆர்சிபி தோத்ததுக்கு இம்பாக்ட் பிளேயரா படிக்கல் உள்ள வந்திருக்குன்னு போட்டிருந்தேன். ஆனா அந்த வீடியோக்கு கீழே வந்திருந்தா என்ன பண்ணிருக்க முடியும், அவர்னால அடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கேள்விகள் இருந்துச்சு. பொதுவா படிக்கலுடைய ரோல் என்ன தெரியுமா? கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். இந்த தடவை ஆர்சிபியோட க்ரூசியல் பிளேயர் படிக்கல்னு சொல்லிட்டு நான் எப்போ ஆக்ஷன்ல எடுத்தப்பவே, அதாவது கடைசி ரவுண்ட்ல தான் அவரை பிக் பண்ணாங்க. நான் முன்னாடியே பிக் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், கடைசி ரவுண்ட்ல தான் பிக் பண்ணாங்க. அப்ப கூட நான் தெளிவா சொல்லியிருந்தேன் தேவ்தத் படிக்கல் ஓப்பனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஃபில் சால்ட்டுடைய அந்த காம்பினேஷன் செட் ஆனதுனால அவரு ஒன் டவுன்ல வந்தாரு. லாஸ்ட் ஒரு 2 வருஷம் ரெக்கார்டை வச்சுட்டு ஒரு பிளேயர்ஸை பேசக்கூடாது. ஏன்னா அவரோட ஆர்சிபி ரெக்கார்டை எடுத்து பாருங்க. ஆஸ் அ ஓப்பனரா கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. மோஸ்ட் ஹையஸ்ட் ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, தினேஷ் கார்த்திக் அப்புறம் அவர் வரக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் அவரை வெட்டி பண்ணிட்டாங்க. 5வது 6வது பொசிஷன்ல கிட்டத்தட்ட 7-8 மேட்ச் ஆடி இருக்காரு. அதனால தாங்க அவர் வந்துட்டு ஒர்ஸ்டான பிளேயரா இவ்வளவு வருஷம் தெரிஞ்சிருக்காரு. இந்த 2 வருஷமா நான் சொன்னேன், ஆர்சிபி ஓப்பனிங் இல்ல ஒன் டவுன்ல இறக்கி விட்டாங்க அப்படின்னா சூப்பர் பிளேயர்னு சொல்லிட்டு இப்போ நிரூபிச்சுட்டு இருக்காரு. ஆர்சிபியில் அவரோட கிளியர் ரோல் என்ன தெரியுமா? அவர் இறங்கணும், இறங்கி அந்த மூமெண்டம் கேரி பண்ணும். லைக் பவர் பிளேக்குள்ள ஒரு ஃபில் சால்ட்டோ விராட் கோலி அவுட் ஆயிட்டாருன்னா ஒரு 20க்கு 1 20க்கு 2 அப்படின்னு இருக்குன்னா, அவரு அந்த இடத்துல கட்ட போட்டு ஆடாம நீ போய் ஒரு ரன்ல அவுட் ஆனாலும் சரி, சுட்டு கிட்டத்தட்ட 15 பால் பிடிச்சி 30 ரன் வந்தா போதும், ஒரு 10 பால் பிடிச்சி 25 ரன் வந்தா போதும். அந்த மூமெண்டம் பவர் பிளேக்குள்ள எங்களுக்கு 50-60 ரன் வந்துடணும்ங்கிற மூமெண்டம் கேரி பண்ற பேட்ஸ்மேன் தான் படிக்கல். இதுக்கப்புறம் 14 மேட்ச்ல அவரு 4 மேட்ச் 5 மேட்ச் ஃபெயிலியர் ஆனாலுமே அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். அவ்வளவு சொல்லியும் நேற்று மேட்ச்ல அவ்வளவு பேர் கமெண்ட்ல கிடிச்சிருந்தீங்க. இன்னைக்கு பதிலடி கொடுத்துட்டாருங்க. இதனாலதான் நான் சொன்னேன் தேவ்தத் படிக்கல் முக்கியமான பிளேயர்னு சொல்லிட்டு. சரி, வீடியோக்குள்ள போவோமா? ஸோ இன்னைக்கு பகல் மேட்ச் ரொம்ப முக்கியமா சின்னசுவாமியில மேட்ச் நடக்கலைங்க. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு அப்பாடி அப்படின்னு இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அவனுக்கு ஹோம் கிரவுண்டு தான் சாதகமா இருக்குன்னு பார்த்தா இந்த ஆர்சிபிக்கு ஹோம் கிரவுண்டு தாங்க பிரச்சனையே. பட் இருந்தாலுமே அவையில சும்மா புள்ளினுங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாப் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க பேட்டிங். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அவங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. பவர் பிளேக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50 ரன் 60 ரன் வந்துட்டாங்க. சொதப்பிட்டாங்கிறத தாண்டியும் எந்தெந்த பிளேயரை ஆர்சிபி ஃபேன்ஸ் அன்எக்ஸ்பீரியன்ஸ், இவர் வந்துட்டு சரியாக மாட்டாரு, ஸோ இவர் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணாங்க. யார் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி குருணால் பாண்டியா. 2 விக்கெட்டுங்க. அவர் கழட்டி கொடுக்கல அப்படின்னா மேட்ச் முடிஞ்சிருக்கும். 200+ போட்டிருப்பாங்க, டைட்டா இழுத்து பிடிச்சிருப்பாங்கிறதா என்னுடைய ப்ரெடிக்ஷன். குரூசியல் விக்கெட் மட்டும் இல்லாம என்ன கேட்ச், அந்த கேட்சை பாத்தீங்களா? எங்கிருந்து ஓடி வந்து எவ்வளவு கிரவுண்டை கவர் பண்ணி பிடிச்சாருன்னு சொல்லிட்டு குருணால் பாண்டியாவுக்கு நம்ம ஹெட்ஸ் ஆஃப் அப்படிங்கறது சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம குமார் சங்கக்காரா இந்தியா கூட ஒரு மேட்ச்ல சொல்லுவாரு, அந்த மேட்ச்ல விராட் கோலியும் தோனியும் டெட் பவுலிங்ல இருப்பாங்க. ஸோ ஐ மீன் பேட்டிங் ஆடிட்டு இருப்பாங்க. அதுல 4 ஓவர் டெட் பவுலிங் போடணும் குலசேகரா. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் மலிங்கா போடுவாங்க. கிட்டத்தட்ட 24 யாக்கர்ஸ் ஆன் ஸ்பாட் பேக் டு பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த மேட்ச்ல மலிங்காவும் குலசேகராவும் வந்துட்டு செம்மையா போட்டு கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பவுலிங்க இன்னைக்கு நான் லைவ்ல பாத்துங்க. ஹேசலுட்டும் பொவியும் 24 பால், லாஸ்ட் பால் மட்டும் இந்த 6 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 24 பால் பவுண்டரி இல்லாம வெறும் 1-2 டாட் பால் மட்டும் கன்சிடர் பண்ணாங்க. அவ்வளோ அக்யூரேட் யாக்கர்ஸ். அந்த கிட்டத்தட்ட டெட் பவுலிங்கோட ஆர்ட்னா இதுதான் நான் சொல்லுவேன். அவ்வளவு சூப்பரா போட்டாங்க. அங்கதாங்க ஸ்கோர் டவுன் ஆச்சு. 157ங்கிறதெல்லாம் கிரைம். அவங்க ஆனதுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு 180+ அட்லீஸ்ட் அடிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட 30 ரன்ஸ் வரைக்கும் பிடிச்சிருந்தாங்க. டெட் பவுலிங் ஹேட்ஸ் ஆஃப். எல்லாமே சரியா அமைஞ்சுதா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும்? அப்படியே பேட்டிங் வந்தோம் அப்படின்னா உண்மையாலுமே ஃபில் சால்ட் எனக்கு சொதப்பிட்டாரு. நான் சொன்ன மாதிரி தேவ்தத் படிக்கல் அவரை பத்தி பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்ல. இன்னைக்கு யாருங்கிறத பேட்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு குரூசியல் 61 அண்ட் விராட் கோலி ஹேஸ் வெல் பால்ல 50 பால் பிடிச்சி 73 ரன் அடிச்சாலும் சேசிங் இஸ் ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி அழகா காமிச்சிருக்காரு. சேசிங்ல எந்த மாதிரி பேட்டிங் ஆடணுங்கிறத இவரை பார்த்து கத்துக்கணும். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷ் அப்படிங்கறத ஜிதேஷ் சர்மா அவங்க சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம். ஓவராலா ஒரு கம்ஃபர்டபிள் வெற்றிங்க. ஆர்சிபி பேக் ஆன் ட்ராக்ங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இதை பத்தின கருத்துக்கள் என்ன, உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.